1969ல உங்க அப்பா ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டார்ல, இதே மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து தானே போட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரெக்கமெண்டேஷன்ஸை குழுக்கள் அமைக்கிறதும், மாநில அரசாங்கம் சார்பாக குழு அமைக்கிறதும், பரிந்துரைகளை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புறதும் வாடிக்கையா இருக்கு இல்லையா? இதோட ஸ்டேட்டஸ் என்ன? இது பிரயோஜனமான வேலையா? ரெண்டாவது, இவர்களால செய்து விட முடியுமா? இது முடியாதே. கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரைட்டே கிடையாது. நீங்க எந்த ரைட்டை கேக்குறீங்க? குவாசி ஃபெடரல்னா என்ன? பாதி ஃபெடரல் பாதி யூனியன். பாதின்னு கூட கிடையாது, மாதிரி. மாதிரி. குவாசின்றது என்னன்னா மாதிரி. ஃபெடரல் மாதிரி ஒரு ஃபெடரல். என்ன சொன்னாலும் கடைசி ஆணையர் ஊத்தாப்பம் தான். அதுதான். ஒரு புவியியல் அமைப்பே இல்லாத ஒரு ஒன்றிய அரசு இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட், அதுக்கு எதுக்கு எவ்வளவு பவர்? இந்தியா நீங்க வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்காரன் தான் இதை வந்து கிரியேட் பண்றான். இப்போ நீங்க யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு. நீங்க இந்த 3 லிஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்கும். இந்த நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒரு குரூப், ஒரு காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட வருது. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அத மோர் ஃபெடரலா தானே நீங்க ஆக்கியிருக்கணும். ஆனா என்ன பண்ணி வச்சீங்க? 1935 ஆக்ட்ல எல்லா இடத்துலயும் ஃபெடரல்ன்ற வேர்டு இருக்கும். நீங்க ஃபெடரல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலையே 1950 ஆக்ட்ல. இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் மாத்திட்டீங்களே. இப்போ அடிக்கடி உங்களோட இந்த முதல்வர் வந்து இந்தியாவுக்கு நாங்க இந்திய அரசினுடைய இந்த ஸ்ட்ரக்சரை ஏத்துக்கிறோம்னு சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்தை முழுவதுமா நான் வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே. இப்போ இது எல்லாத்தையும் முழுவதுமா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி மாநில சுயாட்சி எங்க இருந்து கேக்குறீங்க? உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பவர் இல்லை. கான்ஸ்டிடியூஷன்ல எந்த வகையான அதிகாரமும் உங்களுக்கு இல்லாதப்போ நீங்க அனுப்புற ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க ஏத்துக்க வேண்டிய எந்த கட்டாயம் இருக்கு? முதல்ல ஜஸ்ட் செண்டிங் ரெக்கமெண்டேஷன் இல்ல. உங்க 40 எம்பியும் லாபி பண்ணி எல்லா எம்பியும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம சட்டத்துல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம்னு பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க. பண்ணவே முடியாது. பிரசிடென்ட் கிட்ட அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை இல்ல. ஏன்னா நீ ரீகன்சிடர் பண்ண சொல்லி சேஞ்சஸ் பண்ணியிருந்தா கூட நீ பண்ண சேஞ்சஸ் யூனியன் லிஸ்ட்ல வருது, கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. அதனால நான் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பியிருக்கேன்னு சொல்லலாம். அவங்க அப்படியே பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்படின்னா என்னது? நீங்க இதுக்கு முன்னாடி அனுப்புனதோட மீனிங்கே அதான். இது வந்து ஸ்டேட்டுக்குள்ள தான் வருது, இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும், அது மாதிரியான இதுல தான் அந்த மீனிங் தான் எடுத்துக்கிட்டு அவங்க பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. முட்டாள்தனமா இதை நீங்க என்ன பண்ணீங்க? அங்க அனுப்பிட்டீங்க. பஞ்சாப் ஜட்மெண்ட்ல நாங்க இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ஜட்மெண்ட் வந்தோடனே நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்றாங்க. அது உண்மைதான். பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு அங்க நடந்த இஷ்யூக்கு நாங்க கொடுத்த ஜட்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணல. நீங்க வந்து அதை கன்சிடரே பண்ணாம இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. அதை பேஸா வச்சுதான் இந்த ஜட்மெண்டே கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, இது கவர்னரோட முட்டாள்தனத்தினால நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட மொத்த கிரெடிட்டையும் எடுத்து இந்தியாவுக்கே நாங்க தான் வந்து கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வாங்கிட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வெற்று விளம்பரம் தான் அது. வணக்கம். வணக்கம். அண்மையில் 2-3 தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. மாநில சுயாட்சி குறித்து ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை கொண்டு வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு மாநில சுயாட்சியை வந்து ஆய்வு செய்து கொண்டு வருவோம் அப்படின்றார். இது என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய அரசியல் ஸ்டண்ட் அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களுடைய முதற்கட்ட சிந்தனை இதை பற்றி என்ன? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியும், ஒரு மாநில சுயாட்சிக்கான ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு போடுறாங்க இல்லையா? எதுக்காக போடுறாங்க? இங்கே என்ன ஸ்கோப் இருக்கு? ஸ்டடி பண்ணி கொடுப்பாரு. ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வேணும், மத்திய மாநில அரசுகளுடைய உறவுல கான்ஸ்டிடியூஷன்ல செப்பரேட் போர்ஷன் இருக்கு, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் போர்ஷன்ஸ் இருக்குது. இதுல சிக்கல்கள் நிறைய வர்றதுனால மாநிலங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அதை எப்படிலாம் நம்ம வந்து ரிஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி இந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 1969ல உங்க அப்பா ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டார்ல, இதே மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து தானே போட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காருல்ல, இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முதல் கொஸ்டின். கரெக்ட். அடுத்து வந்து என்னன்னா, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்குது, அதை நோக்கி நீங்கள் என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டை கொண்டு போயிருக்கிறீங்க, முன்னெடுத்து சென்றிருக்கீங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்லுங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, எதன் அடிப்படையில் இந்த கமிட்டியை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க? எதுக்காக ஃபார்ம் பண்ணுறீங்க? ஹெட்லைன்ஸ்க்காகவா? இப்போ ஹெட்லைன்ஸ்க்காக தானே இது அரசியல். இப்போ நீங்கள் 2026 வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜனவரியில் எப்படிங்க ஒரு கமிட்டி போட்டிங்கன்னா
அந்த கமிட்டி முழுவதும் ஆய்வு பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கணும். அது என்ன இடைக்கால பரிந்துரைகள் வந்து ஜனவரி மாதம் எதுக்கு வருது? அப்போ உங்களுக்கு முழுக்க என்னன்னா நீங்கள் டெக்னிக்கலாக உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. மாநில அரசாங்கங்களால் இந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து ராஜமன்னார் கமிட்டி மட்டும் கிடையாது. இப்போ இந்தியாவில் வந்து மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து பஞ்சாப் அகாலிதள் பார்ட்டி ஒரு கமிட்டி அப்போவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமிட்டி போட்டு ரெக்கமெண்டேஷன்ஸை போட்டிருக்காங்க. அது கூட ஒரு பார்ட்டி போட்டது. வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம்னு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை போட்டு ஐ திங்க் 83 சம்திங் 77 நினைக்கிறேன் அந்த இயர், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் போட்டு என்ன பண்ணுறாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸோட ஸ்டேட்டஸ்கோ என்னன்றதே தெரியல. அப்போ தொடர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாநிலங்கள் வந்து இது முதல் முறை கிடையாது இந்தியாவில் இது மாதிரியான மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த குழுக்கள் அமைக்கிறதும் மாநில அரசாங்கம் சார்பாக குழு அமைக்கிறதும் பரிந்துரைகளை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புறதும் வாடிக்கையாக இருக்கு இல்லையா? இதோட ஸ்டேட்டஸ் என்ன? இது பிரயோஜனமான வேலையா? ரெண்டாவது, இவர்களால் செய்து விட முடியுமா? இது முடியாதே. கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரைட்டே கிடையாது. நீங்க எந்த ரைட்டை கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? ஓகே, இது எக்ஸாக்டா மாநில சுயாட்சி அப்படின்றது என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி தத்துவார்த்த ரீதியில இந்தியாவுடைய அது பிரிட்டிஷ் காலம் தொட்டு இப்போ நம்மள்தான் வந்து பியூர் ஃபெடரல்னு சொல்ல முடியாது, பியூர் யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்ற மாதிரி குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. அந்த குவாசி ஃபெடரலோட ப்ராப்பரா இருக்குதானா? அதுவும் ப்ராப்பரா கிடையாது. அப்போ தத்துவார்த்த அடிப்படையில் இந்திய நாட்டை ஆண்ட வர்க்கம் ஆண்டு கொண்டுகின்ற வர்க்கம் எப்படியாக இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறாங்க? இப்போ நீங்க அழகா சொன்னீங்கல்ல, இந்தியான்றது ஒரு ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்றாங்க, குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. குவாசி ஃபெடரல்னா என்ன? பாதி ஃபெடரல் பாதி பாதின்னு கூட கிடையாது, மாதிரி. குவாசின்றது என்னன்னா மாதிரி, ஃபெடரல் மாதிரி ஒரு ஃபெடரல். என்ன சொன்னாலும் கடைசி ஆணையர் ஊத்தாப்பம் தான். அதுதான். இது வந்து ஃபெடரல் கண்ட்ரியே கிடையாது. சரி, ஃபெடரல் கண்ட்ரினா என்ன சொல்லுங்க? ஃபெடரல் கண்ட்ரின்றது என்னன்னா ரெண்டு செட்டப். ஒரு ஸ்டேட்ல ஒன்னு, சென்டர்ல ஒன்னு. ஸ்டேட் will have more power than the center. Federal government will have a strong power on certain areas. இதுதான் ஃபெடரல். அப்படின்னா என்னன்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னா ட்ரூ ஃபெடரல் கண்ட்ரியில வந்து சாவர்னிட்டி யார்கிட்ட இருக்குன்னா மெம்பர் ஸ்டேட்ஸ்ட்டு தான் இருக்கும். சாவர்னிட்டி இறையாண்மைன்றது மெம்பர் ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கும். ஃபெடரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து சாவர்னிட்டி இருக்காது. இது ட்ரூ ஃபெடரல். பட் வேர்ல்டில் வந்து ஃபெடரலிசம்ன்றது வந்து இந்த நேச்சரில் தான் இருக்கானா? அப்படி கிடையாது. அமெரிக்கா முத ஃபெடரல் கண்ட்ரியாக ஃபார்ம் ஆகுறாங்க. 13 நாடுகள் சுயமாக ஆண்டுட்டு இருக்க நாடுகள் சேர்ந்து அவங்களுடைய தேவைக்காக ஒரு கான்ஃபெடரேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக மாறுறாங்க. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு உதாரணம். ஆனால் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்தா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற ஃபெடரல் ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், அயர்லாண்டா இருக்கலாம், இப்போ ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபெடரல் நேச்சரை வச்சிருக்கோம். இப்போ இந்தியன் ஃபெடரல் நேச்சரை பற்றி பேசுகிறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபெடரல் நேச்சர் இருக்குது. இதில் ஏமாத்துற சில வாசகங்கள் இருக்குது. ஒன்று காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, சில ஜட்ஜ்மெண்ட்ஸில் கோட் பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னா யாருக்கு இடையில இந்தியாவில் காம்படிஷன்? கான்ஸ்டிடியூஷனில் காம்படிட்டிவ் நேச்சரில் என்ன இருக்குது? யாருக்கு? அதாவது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் காம்படிஷனா இல்லை இன்டர் ஸ்டேட்டுக்கு இடையில காம்படிஷனா? காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்ன்றதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் இது குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. குவாசி ஃபெடரல்ன்ற இதுலயே எனக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா இது ஃபெடரலே கிடையாது, ஃபெடரல் மாதிரியான ஒரு ஃபெடரல் செட்டப்னு சொல்றாங்க. வந்து இந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, இட் ஹஸ் நோ ஜியோகிராஃபி. அதுக்குன்னு ஒரு புவியியல் கிடையாது. இப்ப டெல்லியில் அமைந்திருந்தா கூட டெல்லி வந்து ஒரு மாநிலம் தான், ஒரு ஒரு தனி மாநிலம் தானே. அது இப்போ இல்லாத ஒரு யூனியனுக்கு எப்படி எதுக்கு இவ்வளோ பவர்? இருக்கிற ஸ்டேட் தானே பிசிக்கலி. இப்போ தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குது. நம்ம அதுக்கான புவியியலுடைய மொத்த நிலப்பரப்பையும் நம்ம பார்த்துட முடியும். கேரளானா இருக்குது, கேரளாவுடைய பார்டர் தான் இந்தியாவுடைய பார்டரும் கூட, தமிழ்நாடுடைய பார்டர் தான் இந்தியாவுடைய பார்டர் கூட. அப்படி பார்த்தோன்னா ஒரு புவியியல் அமைப்பே இல்லாத ஒரு ஒன்றிய அரசு இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட், அதுக்கு எதுக்கு எவ்வளோ பவர்? அதான் இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம்னா பின்னாடியிலிருந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதுலேருந்து நம்ம பார்க்கணும்.
இந்தியா நீங்கள் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பிரிட்டிஷ்காரன் தான் இதை வந்து கிரியேட் பண்ணுறான். இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த மாதிரியான ஒரு ஜியாகிரபிக்கல் இதை ஸ்ட்ரக்சரை வந்து அவன் தான் கிரியேட் யூனிஃபை பண்ணுறான். ஆமாம், அவன் தான் வந்து தனித்தனியாக இருந்ததை அவனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் சேர்க்குறான். சேர்த்துட்டு உங்களுக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பிரிட்டிஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், அதாவது பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற யூனிட்ல இருந்து தான் பிரிட்டனே ஒரு யூனிட்டரி தான். அதனால அவனுடைய புத்தி அப்படிதான் இருக்கும். ஒரு காலனியை எப்படி கட்டமைக்கணுமோ, ஒரு காலனியை எப்படி கட்டமைப்பாங்களோ அப்படிதான் கட்டமைச்சான். அப்ப சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ல இருந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் ப்ராவின்சஸுக்கும் அவன் என்ன பண்றான்னா பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றான் பிரிட்டிஷ் த்ரூ அந்த கிரவுன்லேருந்து வைஸ்ராய் டு கவர்னர், கவர்னர் இப்படி தான் போறான். அப்ப நீங்க இந்தியான்ற செட்டப் முதல்ல வந்து மாநிலங்கள்ல இருந்து இந்தியா உருவாகல. இன்னைக்கு இருக்கிற இந்தியான்றது மாநிலங்கள்ல இருந்து உருவாகல, இந்தியாவில இருந்து தான் மாநிலங்கள் உருவாகி. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்தியா ஸ்டேட்ஸுங்கிறது வந்து ஒரு சாவரின் பாடி கிடையாது. அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஆஃப் இந்தியான்னு தான் அவங்களே சொல்றாங்க. இப்போ நீங்க ஆர்டிகல் 1லயே பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா வந்து செயல்படுன்னு சொல்றான். அப்படின்னு போகும்போது நீங்க என்ன உங்களுக்கு இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட்டுக்குன்னு ப்ராப்பர் அட்டானமி கிடையாது, ஸ்டேட்டுக்கான ப்ராப்பர் அட்டானமி கிடையாது. நீங்கள் ஸ்டேட்ஸுக்கான இப்போ நீங்கள் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் இந்த 3 லிஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்கும். யூனியன் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இருக்குது. ஆனால் சப்ஜெக்ட் டு தி பவர் மேக்கிங், அதாவது லா மேக்கிங் பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு தான் இருக்குது. அப்படின்னா நினைச்சா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து they can make law. உங்களால அந்த சூழல் உருவாகும் போது அவங்களால சட்டங்கள் இயற்ற முடியும். அப்படின்னா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஸ்டேட்டுக்குன்னு கம்ப்ளீட் அட்டானமின்றது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்லையோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்லையோ இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஃபினான்சியல் பவர்லையோ உங்களுக்கு கம்ப்ளீட் அட்டானமி கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்போ வாட் இஸ் ஸ்டேட் அட்டானமினா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டேட் அட்டானமினா என்ன, இந்தியாவில் ஸ்டேட் அட்டானமிங்கிற கிளைம் எங்க இருந்து உருவாகுது? உங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்ன்ற மூவ்மெண்ட்டு, இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேணும்ன்றதே எங்க இருந்து வருதுன்னா ப்ராவின்சியல் அட்டானமி தான் முத காங்கிரஸ் கேட்குறாங்க, ப்ரொவின்சியல் அட்டானமி கேட்குறாங்க. தென் அந்த மூவ்மெண்ட் தான் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸுக்கான அந்த மூவ்மெண்ட்டாகவே வருது. அப்போ 1920களில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவின்சியல் அட்டானமி கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது, அதாவது காங்கிரஸ் பார்ட்டிக்கு உள்ளறியே என்ன நடக்குதுன்னா நமக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா மாநிலங்கள், இந்த இந்தியாவில் வந்து மொழி வழியான தேசிய இனங்கள் இங்கே வாழ்கிறாங்க, மொழி வழியான தேசிய இனங்கள் வாழும்போது அவங்களுக்கான ரைட்ஸ் வேணும், அந்த ரைட்ஸ் வந்து அப்படி ரைட்ஸ் வேணும்னா என்ன செய்யணும், நீங்கள் நமக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் போது மொழி வழியான மாநிலங்களையோ மாகாணங்களையோ நீங்கள் உருவாக்கணும்னு காங்கிரஸில் தீர்மானம் கொண்டு வரப்படுது. அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டி, ஆந்திரா கமிட்டி, காங்கிரஸ் கமிட்டி, இப்படி இந்தியா முழுவதும் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் உருவாகுது. அப்படின்னா என்னன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து ப்ரொவின்சியல் அட்டானமியிலிருந்து மொழிவழி தேசிய இனங்களோட உரிமையை உள்ளடக்கி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் அட்டானமிங்கிற ஒரு கிளைமா வளர்ந்து நிற்குது. சரிங்களா? ஏன் வளர்ந்து நிற்குதுன்னா இதுக்கான ஸ்கோப் எங்கே இருக்குன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் இருக்கும், ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட்டோட பேர் ஃபெடரல் கோர்ட்டுன்னு இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பேர் ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை யாரை குறிக்கிற சொல்லுனா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை குறிக்கிற சொல்லு தான் ஸ்டேட்ஸ். ஓகே, மாகாணங்களுக்கு கிடையாது, ப்ராவின்ஸ் தான் மாகாணங்கள். ஸ்டேட்ஸை குறிக்கிற சொல்லு எதுனா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை குறிக்கிற சொல்லு தான். இப்போ 1935 சைமன் கமிஷன் பரிந்துரையின் பேரில் தான் அந்த ஆக்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. அந்த ஆக்டை உருவாக்கும் போதே சைமன் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து இந்தியாவில் ஒரு தலைகீழான மாற்றத்தை செய்ய போகிறோம். ஏன்னா அது வரைக்கும் ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட்டாக இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியான்றது க்ரௌனுக்கு கீழே ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது இங்கே பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இண்டிபெண்டன்ஸை நோக்கி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வளர்றதுனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக உருவாக்கி பார்ப்போம்,
ட்ரை பண்ணுவோம் தான் சொல்றாரு. அப்படி ட்ரை பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ நீங்க பாத்துக்கோங்க, யூனிட்டரியா இருந்து பிரிட்டிஷ் இந்தியா பிஃபோர் 1935 யூனிட்டரி ஸ்ட்ரக்சர்ல இருந்து 1935 ஆக்ட்ல ஃபெடரல் நேச்சருக்கு கொண்டு வராங்க. இந்த ஃபெடரல் நேச்சர்ல இருந்து 1950க்கு வாங்க, ஃபெடரல் நேச்சர்ல மோர் அட்டானமி டு ப்ராவின்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது அதாவது மோர் அட்டானமி நம்ம சொல்ல முடியாது, ஆனா அட்டானமி தராங்க. அதுக்கு முன்னாடி இருந்த யூனிட்டரி நேச்சரை டிஸ்ட்ரிபியூட் பவர், அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அங்க யூனிட்டரி ஃபீச்சர், இப்போ எமர்ஜென்சி ப்ராவின்சஸ்ட்ட கொடுக்குறாங்க, சில பவர்ஸை வந்து யூனிட்டரி ப்ராவின்சஸ்ட்ட கொடுக்குறாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கான ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு இடையிலான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. இப்படி என்ன பண்றாங்கன்னா, மோர் யூனிட்டரியா இருந்து அவங்களோட அந்த டிராவல் வந்து ஃபெடரலுக்கு வருது. சரி, இப்போ 1935ல இருந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு வேலையை பண்றான், 1950ல உங்க கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்த நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஒரு குரூப், ஒரு காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட வருது. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், அது மோர் ஃபெடரலா தானே நீங்க ஆக்கியிருக்கணும். ஆனா என்ன பண்ணி வச்சீங்க, 1935 ஆக்ட்ல எல்லா இடத்துலயும் ஃபெடரல்ன்ற வேர்டு இருக்கும், நீங்க ஃபெடரல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலையே 1950 ஆக்ட்ல. இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் மாத்திட்டீங்களே. ரெசிடியரி நீங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன சொல்லி சேர்த்தீங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இவங்க என்ன சொல்லி சேர்த்தாங்கன்னா, ரெசிடியரி பவர் உங்களுக்கு தர்றோம், கம்ப்ளீட் அட்டானமி உங்களுக்கு தர்றோம், நீங்க எங்க கூட வந்து சேருங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு தனி நாடாவே எங்களுடைய ஃபெடரல் செட்டப்ல இருங்க. அதுவும் உங்களுக்கான ராணுவம், உங்களுக்கான மின்சாரம், உங்களுக்கான ரயில் போக்குவரத்து இதெல்லாம் நாங்க தரோம். நாங்க உனக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பண்றோம், நீ கம்ப்ளீட் அட்டானமியோட நீ இயங்கலாம். இது எங்க இருந்து வருதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பார்லிமெண்ட் ஆஃப் பிரிட்டன்ல பாஸ் பண்ணிட்டு, இந்தியா பாகிஸ்தானா நாங்க வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிக்கிறோம், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து யாரு கூட வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தனித்து இயங்கலாம்னு சொல்லிடுறாங்க. 1946ல இருந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க என்னென்ன மாதிரியான உத்தரவாதங்கள்லாம் கொடுத்து நீங்க வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை உங்க பக்கம் கொண்டு வர ட்ரை பண்றீங்கன்னா, ரெசிடியரி பவர் தரோம், கம்ப்ளீட் அட்டானமி தரோம், எல்லாமே தரம் தானே சொல்லி உள்ள சேர்த்தீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, ப்ராவின்ஸுங்கிற பேரவை எடுத்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி நீங்க புது வடிவமே கொடுத்துட்டீங்க. ஏபிசிடின்னு ஸ்டேட்ஸை வகைப்படுத்தி என்ன பண்ணிட்டீங்க, நீங்க புதுசா கொண்டு வந்துட்டீங்க. அப்போ ஃபெடரல் யூனிட்டரியில இருந்து சைமன் கமிஷனுக்கு அப்புறம் 1935 ஆக்ட்ல ஃபெடரல் ஆகுது, ஃபெடரல் நேச்சர் வருது. ஃபெடரல் நேச்சர்ல இருந்து 1950ஸ்ல என்ன ஆயிருக்கணும், மோர் ஃபெடரல் ஆயிருக்கணும். நீங்க கொடுத்த உத்தரவாதங்களை காத்துல பறக்க விட்டீங்க. மொழிவழி மாநிலங்களுக்கு அமைக்கலாமான்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடக்கும் போதே கமிட்டிஸ் ஃபார்ம் பண்றீங்க. எல்லா கமிட்டிஸோட ரிப்போர்ட்டையும் தூக்கி குப்பையில போடுறீங்க, பண்ணக்கூடாதுன்னு சில கமிட்டிஸ் ரிப்போர்ட் தரான். அப்போ மொழிவழி தேசிய இனங்களோட ரைட், காங்கிரஸோட பாலிசி, காங்கிரஸ் ப்ராவின்சஸ்ல இருக்கிற மக்களையும் கட்சிகளையும் அங்க இருக்கிற ஆளுமைகளையும் எப்படி நீங்க உங்க பார்ட்டிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, நாங்க மொழிவழி உரிமைகளை பெற்றுத்தரோம் சுதந்திரம் வாங்கிட்டு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் உள்ள கொண்டு வந்தீங்க. இப்படி எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு 1950ஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மோர் யூனிட்டரி ஃபீச்சர் உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றீங்க. இங்க தான் ஆரம்பிக்குது சிக்கல். ஓகே, இப்போ கான்ஸ்டிடியூஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த நேச்சர் வந்து யூனிட்டரி நேச்சர்ல தான் இருக்கு. பட் ஆஸ் வி நம்ம இதே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பல நாள் தொடர இதுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மத்திய அரசை இல்லைன்னா ஒன்றிய அரசை பலப்படுத்துற மாதிரி தானே இருந்துட்டு இருக்குது. ஆமா, இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து பண்ணது தானே, உறுதியா சேர்ந்து பண்ண. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோமே, இப்ப ஒண்ணும் இல்ல, ராஜமன்னார் கமிட்டி, இப்போ நீங்கள் ஒரு கமிட்டி போடுறீங்க மாநில சுயாட்சிக்கு. ராஜமன்னார் கமிட்டி போட்டது உங்கள் அப்பா 69ல் போட்டு 71ல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, எத்தனை அமெண்ட்மெண்ட் இருக்கு? இத்தனை அமெண்ட்மெண்ட்ல உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்கு? இதை எதிர்த்து நீங்க பண்ண வேலைகள் என்ன, மூவ்மெண்ட் என்ன? இவங்களே 20 வருஷம் கிட்ட மத்திய அரசுல அங்கம் வகிச்சிருக்காங்க. அமைச்சரவையில் உள்ள இருந்தீங்களே, பார்லிமெண்ட்ல நீங்க பேசின பேச்சுக்கள் என்ன? இந்த ராஜமன்னார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலைகள் என்ன? உங்க மாமா முரசொலி மாறன் வந்து மாநில சுயாட்சின்னு ஒரு அற்புதமான புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்தை முதல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்க கட்சிக்காரன் யாராவது படிச்சிருக்காங்களா? படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டீங்க. இது ஒன்லி ஒரு பியூர்லி பொலிட்டிக்கல் ஸ்டண்டா மட்டுமே இதை செய்யாம இதுக்கான மக்கள் ஒரு இயக்கத்தை நீங்க முன்னெடுத்திருப்பீங்க. மாநில உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கிறது,
நீங்க என்ஐஏல போய் கையெழுத்து போற, நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப என்ஐஏலாம் எவ்வளவு கொடூரமான ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் அது. நீங்க இன்ன வரைக்கும் அதை என்ன பண்றீங்க? என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எதிரான மூவ்மெண்ட்டே நீங்க பண்ணலையே. தேசிய புலனாய்வு தானே, நேஷனல் இன்வெஸ்டிகேட், நேஷனல்னாலே உங்களுக்கு எதிராக தானே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அடிக்கடி உங்களோட இந்த முதல்வர் வந்து இந்தியாவுக்கு நாங்க இந்திய அரசினுடைய இந்த ஸ்ட்ரக்சரை ஏத்துக்கிறோம்னு சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்தை முழுவதுமா நான் வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே. இப்ப இது எல்லாத்தையும் முழுவதுமா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி மாநில சுயாட்சி எங்க இருந்து கேக்குறீங்க? எப்படி கேட்க முடியும்? இல்ல இப்ப ஒரு பக்கம் இந்த ஸ்டேட்டே அபாலிஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிட்டு பிட்டா யூனியன் டெரிட்டரியா மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ராட்சத பாஜக அரசு இங்க இயங்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து ஒரு மாநில அரசு ஒரு கமிட்டி போட்டு எப்படி மாத்திர முடியும்? அதான் சார் சொல்றேன், மாற்றவே முடியாது. மாற்ற முடியாதுன்றதுக்கான உதாரணம் தான் வெஸ்ட் பெங்கால் மெமரண்டமும் உங்க அப்பா போட்ட ராஜமன்னார் கமிட்டியும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லிட்ரலா வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம்ல என்ன சொல்ல போனீங்கன்னா அவங்க வந்து ராஜ்யசபால் அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல அற்புதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ராஜ்யசபா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ராஜ்யசபால ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மதிப்பீடா இருக்கு இல்ல. நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்க வந்து அங்க ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்கீங்க. அதுவே எவ்வளவு பெரிய அபத்தம். ஒரு ஸ்டேட்டுக்கு கூட சின்ன ஸ்டேட் பெரிய ஸ்டேட் எது வேணாம் ஒரே ரெப்ரசன்டேஷன். லோக்சபா இருக்குல்ல, நம்பர் படி அங்க ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்கீங்க. ராஜ்யசபான்றது என்னது? ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் இருக்கிற இடம் தானே, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. அப்ப ஸ்டேட்டுக்கு ஒரு பாயிண்ட் தான், நீ எத்தனை பாயிண்ட் கொடுத்தாலும் ஈக்குவல் தானே கொடுக்கணும். அதவே வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் வந்து அபாலிஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்று கொடுக்கணும்னு அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இப்படி அற்புதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டாங்களே, அதை ரிஜெக்டே பண்ணிட்டாங்களே. இது வரைக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட், இது தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ அதுக்கப்புறம் இதை பத்தி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பேசவே கிடையாது. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஃபெடரலிசம்லாம் புரியாது. அவங்க வந்து ஒன்றிணைந்த ஒரு பெரிய யூனிட்டரி கவர்மெண்ட் தான் அவங்களோட தத்துவார்த்த ரீதியா அவங்களுக்கு செட் ஆகும். ஆனா அந்த நீங்க வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் படிச்சீங்கன்னா அற்புதமா இருக்கும். அதுல அவ்வளவு நீங்க ராஜமன்னார் கமிட்டி வந்து ரெசிடியூரி பவர்னு அந்த பவர், அப்புறம் கவர்னரோட ரோல் இதெல்லாம் தான் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேட், ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கான ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து அவன் ஏத்துக்கல. இப்ப கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பவர் இல்லை, கான்ஸ்டிடியூஷன்ல எந்த வகையான அதிகாரமும் உங்களுக்கு இல்லாதப்போ நீங்க அனுப்புற ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க ஏத்துக்க வேண்டிய எந்த கட்டாயம் இருக்கு? முதல்ல ஏதாவது ஒரு கட்டாயம் எப்படி பண்ணுவாங்க? முதல்ல just sending a recommendation. இல்ல உங்க 40 எம்பியும் லாபி பண்ணி எல்லா எம்பியும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம சட்டத்துல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம்னு பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க, பண்ணவே முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ற ரைட் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசாங்கிட்ட இருக்கு. ஆர்டிகல் 3 நினைக்கிறேன். அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டேட்டை வந்து இவங்க ரீஆர்கனைஸ் பண்ணலாம். சரி, பீப்புள் மூவ்மெண்ட்டுக்கு பயந்து தான் சார் எல்லா ஸ்டேட்டையும் வந்து இவங்க கை வைக்காம இருக்காங்க. காஷ்மீர்ல பீப்புள் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கர்டைல் பண்ணிட்டு தான் இந்த வேலையை பார்த்தாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டிலேயோ எந்த ஸ்டேட்ல வேணாலும் பீப்புளோட மூவ்மெண்ட் வராது, அதை கர்டைல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து கை வைப்பாங்க. அந்த ஸ்டேட்டை கண்டிப்பா கை வைப்பாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஆர்டிகிள் இதுக்குள்ள இருக்கேப்பா கான்ஸ்டிடியூஷன்ல. இதை எதிர்த்து நீங்க இது வரைக்கும் பேசிருக்கீங்களா? உங்க கமிட்டியில வந்து இந்த உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அட்லீஸ்ட் உங்களோட நீங்க எதெல்லாம் அந்த எதுக்காகலாம் நீங்க வந்து இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்றேனாவது அசம்பிளியில சொன்னாரா முதல்வர்? நீங்க தொடக்கத்துல இந்த ராஜமன்னார் கமிட்டி சொல்லும்போது கவர்னர் பத்தி சொன்னீங்க. கவர்னருடைய அந்த கவர்னர் வந்து 3 மாதத்திற்குள் வந்து எல்லா அரசு அனுப்புற சட்ட டிராஃப்ட்டுக்கெல்லாம் பில்லுக்கெல்லாம் வந்து அசன் கொடுத்துடணும், அவர் வந்து பர்மிஷன் கையெழுத்து போட்டுடணும்னு சொன்ன அந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சக்சஸை வச்சுட்டு அடுத்த ஜம்ப் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களோ சார்? அதான் அது உண்மை. நீங்க சொல்றது பொலிட்டிக்கலா கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா அது ஒரு வைப்ரண்டா தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுமே பாராட்டினாங்க, மக்கள்கிட்டையும் பாராட்டினோன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவங்க எடுத்துட்டாங்க. உண்மை என்னன்னா, கவர்னரோட ரைட்ல வந்து இந்த தீர்ப்புல இருந்து தான் இது நடந்துருச்சுன்றதெல்லாம் கிடையாது. இது முக்கியமான தீர்ப்பு, அதை வரவேற்கணும், அது இல்லைன்றது இல்லை. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் பொம்மை கேஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பேரறிவாளன் அவருடைய கேஸு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப்ல நடந்த கேஸ், இது எல்லாத்துலேயுமே கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவரை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது.
நீங்கள் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது இந்த டைம் லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைகள் இருக்குது. இந்த டைம் லிமிட்டு அதெல்லாம் கோட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் லிட்ரலாக இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது கவர்னருடைய முட்டாள்தனத்தினால வந்தது. ஆமாம், நீங்கள் ஆர்டிகல் 200ல் ஸ்டேட் அனுப்புகிற பில்லை பாஸ் பண்ணி அனுப்புற பில்லை நீங்க என்ன பண்ணணும்னா as soon as possible அப்படினா அது கூட இல்ல, நீங்க ஒன்னு அசென்ட் கொடுக்கணும், இல்ல வித்ஹோல்ட் பண்ணணும், இல்ல பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வ் பண்ணணும். கரெக்டா இருக்கும் பட்சத்துல யூனியன் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அசென்ட் கொடுத்துருவீங்க, அது மேட்டர் இல்ல. வித்ஹோல்ட் பண்றீங்க, வித்ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ரீகன்சிடரேஷனுக்கு திரும்ப அசம்பிளிக்கு அனுப்புறீங்க. இந்த 10 பில்ல அனுப்புனோன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல யூனியன் கவர்மெண்ட் தலையிடுறது மாதிரி இருந்து யூனியன் கவர்மெண்டோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்கரண்ட் லிஸ்டோ இல்ல யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது வருதுன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல பிரசிடென்ட் வருவார். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அப்பவே பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருப்பீங்க. ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்ப மாட்டீங்க. ரீகன்சிடர் எப்போ பண்ண சொல்லுவீங்க, சில இதுல தவறுகள் இருக்கு, இல்ல இதுல வந்து மாற்று கருத்து இருக்கு, இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல 200ல தெளிவா சொல்லிட்டாங்க, ஒன்ஸ் நீங்க ரீகன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க ரீகன்சிடர் பண்ணி எந்த சேஞ்சஸுமே பண்ணாம உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா யூ ஷுட் கிவ் அசென்ட்னு கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த கவர்னர் முட்டாள்தனமா என்ன பண்ணிட்டாருன்னா ரீகன்சிடர் பண்ணி அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணாம மறுபடியும் பாஸ் பண்ணி அனுப்புன அந்த பில்ல போய் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பிட்டார். அப்படின்னா என்னது, பிரசிடென்ட் கிட்ட அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ ரீகன்சிடர் பண்ண சொல்லி சேஞ்சஸ் பண்ணியிருந்தா கூட நீ பண்ண சேஞ்சஸ் யூனியன் லிஸ்ட்ல வருது, கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது, அதனால நான் பிரசிடென்ட் கிட்ட அனுப்பியிருக்கேன்னு சொல்லலாம். அவங்க அப்படியே பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்படின்னா என்னது, நீங்க இதுக்கு முன்னாடி அனுப்புனதோட மீனிங்கே அதான், இது வந்து ஸ்டேட்டுக்குள்ள தான் வருது, இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும், அது மாதிரியான இதுல தான் அந்த மீனிங் தான் எடுத்துக்கிட்டு அவங்க பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. முட்டாள்தனமா இதை நீங்க என்ன பண்ணீங்க, அங்க அனுப்பிட்டீங்க. இதுல என்ன காரணம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்க பஞ்சாப் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுங்க, பஞ்சாப் ஜட்ஜ்மெண்ட்ல நாங்க இங்க சொன்ன உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்றாங்க. அதுல அது உண்மைதான். அப்ப இப்ப இதை அனுப்பினோம்னா இதை காரணம் வச்சுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் முழுக்க என்ன சொல்றாங்க, பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு அங்க நடந்த இஷ்யூக்கு நாங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணல, நீங்க வந்து அதை கன்சிடரே பண்ணாம இந்த வேலையை பார்த்துருக்கீங்க, அதை பேஸா வச்சுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா இது கவர்னரோட முட்டாள்தனத்தினால் நடந்த விஷயம் ஒன்று. ரெண்டாவது, ப்ரீவியஸா பேரறிவாளன் கேஸ்ல, எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல இதே 200 அசென்ட்டுக்கு வந்து பஞ்சாப் மற்ற மாநிலங்களில் வந்து என்ன வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட மொத்த கிரெடிட்டையும் எடுத்து இந்தியாவுக்கே நாங்கள் தான் வந்து கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வாங்கிட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து முழுக்க வெற்று விளம்பரம் தான். அது விளம்பரம். ரெண்டாவது, நீட்டையும் இதையும் வந்து அவங்க சேர்த்து பேசுறது இருக்குல்ல, நீட்டோட சினாரியோ வேற, இதோட சினாரியோ வேற. நீங்க வந்து நீட்ன்றது கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட், யூனியன் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல வந்து நீங்க நான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வாங்குவேன்றதெல்லாம் முடியாது. இப்ப இந்த கமிட்டி நீங்க போட்டிருக்க இந்த கமிட்டின்றது நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, உங்களால என்ன செய்ய முடியும், நீங்க உண்மையிலேயே மாநில சுயாட்சி வேணும்னா நீங்க என்ன செய்யணும்ன்றதுக்கெல்லாம் அர்த்தம் புரியாம செய்யற ஒரு வேலை. ஆனா இதை நம்ம இவ்வளவு விமர்சிக்கிறோம். ஆனா வட இந்திய ஊடகங்கள், நார்த் இந்தியன் மீடியாஸ் என்னது, தமிழ்நாடு தனியா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது பெரிய ஆபத்தான விஷயம்ன்ற மாதிரி, அட்டானமி கேட்கறதே பெரிய ஆபத்தான விஷயம் மாதிரி நார்த் இந்தியன் ஊடகங்கள் பார்க்குறப்போ பார்வையிலேயே நாம வந்து ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு பாதுகாப்பானதுன்னு அவங்க விரும்புறாங்களா நார்த் இந்தியன்? சார் ஆமா சார், ஒன்றிய அரசு யாரோட கவர்மெண்ட் சார்? அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபுல்லா முழுக்க ஹிந்தி, சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தின்னு இருக்கு. அந்த இதுதான் எடுத்து போகுது. இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்லேயே ஒரு நீங்கள் மோர் தென் 245 பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஹிந்தி பெல்ட் தான், ஹிந்தி பெல்ட்லேருந்து தான் வராங்க. ஸோ ஒரு 4-5 ஸ்டேட்டை சேர்ந்தவங்களோட நாடு தானே சார் இது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், அந்த மொழி குறித்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம் இல்லையா, இந்த நாடே வந்து அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதுல போய் நீங்க ரைட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து மொழி வழியா எங்களுக்கு ரைட் வேணும், ஸ்டேட்டுக்கு ரைட் வேணும், நாங்களே சுயமா நாங்க எங்களை நிர்வகிச்சுக்கிறோம் நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பதட்டம் வரதானே செய்யும். ஒரு தனிநாடுன்ற லெவலுக்கு போறாங்க பாரு. அதுதான் இப்ப நீங்க தனிநாடு லெவலுக்கு போறாங்க, தேவையே கிடையாது சார்.
இப்போ நீங்கள் வேர்ல்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ ஒரு டைப் ஆஃப் ஃபெடரலிசம், சுவிட்சர்லாந்து ஒரு டைப் ஆஃப் ஃபெடரலிசம். மாடர்ன் எரால பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு கண்ட்ரியா இல்லைனா கூட அவங்க வந்து ஒரு ஒரு விதமான ஒரு காமன் கரன்சி நீங்க என்விரான்மெண்டல் லா, எக்கனாமிக்ஸ், இது நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு முன்னாடி போறாங்க. இப்போ ப்ராசஸ்ல, லா மேக்கிங் ப்ராசஸ்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல, எக்கனாமிக் இன்டர் ட்ரேடில் ஒரு போறாங்க. அப்ப இப்படி மாடர்ன் ஏராவில் அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இந்தியா எதை நோக்கி போகணுன்றதான் இங்க இருக்கிற கொஸ்டின். இங்க நீங்க மொழிவழி தேசிய உரிமைகள் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட 1920கள்ல இருந்து மொழி வழியா தனி நாடு இங்க எத்தனை பேருங்க கேட்டாங்க? தனி நாடே யாருமே கேட்கலையே. ஏன்னா இங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல எல்லாரும் பங்கு பெற்றிருக்காங்க. என் அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி, சீமான் அண்ணன் தான் அடிக்கடி சொல்லுவார், பங்களாதேஷ்ல இருக்கிறவனும் இந்திய சுதந்திரத்துக்கு போராடி இருக்கான், பாகிஸ்தான்ல இருக்கிறவனும் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கான், தமிழ்நாட்டில் வஉசி, எத்தனையோ முத்துராமலிங்க தேவர், எத்தனையோ பேர் வந்து போராடி இருக்காங்க. அப்ப அந்த நேஷனல் அந்த ஃபீல்ன்றது வந்து இங்க நிறைய இருக்கு. ஆனா அதே சமயத்துல மொழி வழியான உரிமைகள் வந்து 1910 20கள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப சார் ஒரு ஸ்டேட், இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு தேசிய இனத்தை சேர்ந்தவன், நான் ஒரு தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன். இந்தியாங்கிறது வந்து பல மொழிவழி தேசிய இனங்களோட நேஷன்ஸ் தான். அது நேஷன்ஸ் இருக்கு. இது வந்து யாரும் உருவாக்கல, இந்தியான்றதாவது பிரிட்டிஷ் உருவாக்குனது. பட் நாங்க மொழிவழி தேசிய இனங்கள்ன்றது சமூக அறிவியல் பரிமாணத்துல உருவானது. இப்போ தமிழ்நாடுன்றது, தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரான்றது, இதெல்லாம் அந்த எல்லைன்றதுலாம் வந்து என்னன்னா உருவானது. இவங்களுக்கு இன்டர்நேஷனல் லா படியே, நீங்க இன்டர்நேஷனல் லா எடுத்துக்கலாம், இல்லை வந்து சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம், தேசிய இன உரிமையிலேயே ஒன்று என்னையே நானே என்னுடைய சமூக பொருளாதார அரசியலை வந்து நிர்ணயிக்கிறது, முடிவு எடுக்க வேண்டிய உரிமை வந்து ஒரு தேசிய இன உரிமை இல்லையாது. இதை தான் நாங்கள் கேட்குறோம், இதைத்தான் நம்ம கேட்கணும். இதை கேட்கறத வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து தனிநாடு கேட்கறதுனா, இப்போ ஹிந்தி நீ பாதுகாக்கணும், ஆல்ரெடி பாதுகாத்துட்ட, கான்ஸ்டிடியூஷன் பொக்கிஷமா பாதுகாத்துருக்கு, வளர்த்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, இந்தியும் உருதும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறான். ஸோ ஹையர் ஜுடிஷியரி வரைக்கும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. எங்கள் மொழியை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது? எங்கள் ஐடென்டிட்டியை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது? கல்ச்சரை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது? பண்பாட்டை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது? எங்கள் சயின்ஸு. நீங்கள் சமீபத்தில் நம்ம கல்வெட்டுகளை கூட பாதுகாக்க முடியல, நம்மளால் நம்ம கல்வெட்டுகளை பாதுகாக்க முடியல, எதையுமே பாதுகாக்க முடியலையே. நீங்க இத்தனை நாள் கழிச்சு இப்பதானே முதலமைச்சர் வந்து இரும்பு காலத்தை பத்தி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாரு. இப்ப இரும்ப நம்மளுடைய ஆய்வாளர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் நேஷனலிஸ்ட் யாருமே இது சொல்லலையா? கடந்த 10 20 30 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா நம்மளால அதை ஆவணப்படுத்த முடியல. பிகாஸ் நமக்கு ரைட் இல்லை. தேசிய இனங்களுக்கான உரிமை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மறுக்கப்படுறதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணமே. அப்போ நம்மளோட சமூக பொருளாதார அரசியலை முடிவு பண்ணுறது தேசிய இன உரிமை. அதை கேட்கறது நீங்கள் தனி நாடாக சொல்லக்கூடாது. தமிழக முதல்வர் ஒரு டயலாக, ஒரு உரையாடலை துவங்கி வச்சிருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா நாடு முழுவதும்? சார் இது ஏன் அதான் சார், இது நீங்கள் உரையாடலாக பண்ணுனீங்கன்னா நாங்கள் சந்தோஷத்தான் படுறோம். நான் இல்லைன்னு நாங்கள் சந்தோஷப்படாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானோ கலெக்டிவ் சாவர்னிட்டியை பத்தி பேசுறாங்களா இல்லையா? ரெப்ரசன்டேட்டிவ் சாவர்னிட்டி பேசுறாரா இல்லையா? இதையே நீங்க இதுவரைக்கும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. கடந்த 10-15 ஆண்டுகளா சீமான் அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமான் அண்ணனும் கலெக்டிவ் சாவர்னிட்டியை பத்தி பேசுறாங்களே. ஐயா மணியரசன் வந்து சாவர்னிட்டி, தமிழர் இறையாண்மை குறித்து பேசிட்டு இருக்காங்களே, தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் வந்து டயலாக்ஸை வந்து கிரியேட் பண்ணலையா? இவர் வந்து பண்றது என்னன்னா, இது வந்து சமூகத்துக்கு இடையில ஒரு டயலாக கிரியேட் பண்றது இல்ல, பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இது ஒரு விளம்பர அரசியல். இப்போ ஆட்சி முடிய போற நேரத்துல என்ன பண்ண முடியும்? நீங்க கமிட்டி சார், அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரம் தான், பிரச்சாரம் தானே சார் அது. அதுவும் நீங்க வந்து ஜனவரியில இடைக்கால அறிக்கையை நீங்க இந்த கமிட்டி தாக்கல் பண்ணணும்னு சொல்லும் போது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க வந்து இது வந்து ஒரு அரசியல் தேர்தலுக்கான ஸ்கிரிப்ட். அப்புறம் இதுல வந்து நீங்க இதுதான் நம்ம சொல்றோம், இது ஏமாத்துற வேலை, இந்த வேலையை செய்யாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே தமிழர் இறையாண்மை குறித்து மாநில சுயாட்சி கூட கிடையாது, மாநில தன்னாட்சி, என்னை நாங்களே ஆளக்கூடிய ஒரு உரிமையை, சுய நிர்ணய உரிமை நிர்மாணிச்சுக்கிறேன். ஆமா, அதாவது சுய நிர்ணய உரிமை வித்தின் தி கான்ஸ்டிடியூஷன். அதை வந்து நம்ம
ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக பில்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சீமான் அண்ணனோ மணியரசன் ஐயாவோ பில்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதை கொஸ்டின் பண்றது மாதிரி இருக்கு, இதை வந்து மழுங்கடிக்கிறது மாதிரி இருக்கு, இல்லைன்னா மறைக்கிறது மாதிரி இருக்கு. இந்த வேலை வந்து என்னன்னா நீங்க நான் வந்து அவங்க பண்ற வேலையை பண்ணட்டும். இந்த அறிவிப்பு சீமானை வந்து சிறுமைப்படுத்துறதுக்கு இல்லைன்னா டைவர்ட் பண்றதுக்குன்றீங்களா? ஆமா, நீங்க வந்து இப்ப சீமான் அண்ணனை சிறுமைப்படுத்துறதுனா சீமான் அண்ணன் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறமா இல்லையா? தமிழ் தேசிய அரசியல் நான் சொல்றேன், கலெக்டிவ் சாவர்னிட்டின்றது ஒரு முக்கியமான ஸ்டேட். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொண்டுட்டு வாங்கன்னு அண்ணன் அறிவிக்கிறார். அதை அறிவிப்பா செய்யறாரு. இந்தியாங்கிறது நீ ஒரு மொழி சொன்னீங்கன்னா இது பல மொழி பேசுற தேசமா மாறிடும்னு சொல்றாரு. அப்ப நீங்க இது எல்லாம் இந்தியான்றது பல தேசிய இனங்களோட கூட்டமைப்புன்னு சொல்றாரு. அப்ப கலெக்டிவ் சாவர்னிட்டின்னு பேசும்போது தமிழ் இளைஞர்கள் கிட்ட அந்த மொழிவழி தேசிய இன உரிமை மீட்புன்றது வளர்ந்துட்டே வருது. இதை மழுங்கடிச்சு தேர்தலுக்கு பயன்படுத்தணும். இந்த வாக்குகள் அந்த மாநில உரிமைன்றது இருக்குல்ல, தேசிய உரிமைன்னு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகளை உங்களுக்கு வாக்கா மாற்றணுன்றதுக்கான ஒரு வேலை தான் இந்த குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் போட போற கமிட்டியோட நோக்கம். இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்க அப்பா போட்ட ராஜமன்னார் கமிட்டி என்னாச்சு? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற சொல்றது பண்ணுங்க, தீர்மானம் நிறைவேற்றுங்க. திரும்ப அதை எடுத்து அதை நீங்க திரும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. இல்லையா இந்தியா கூட்டணியோட பாலிசியில ஒண்ணாகுங்க. இந்தியா கூட்டணியோட பாலிசியில ஒண்ணாகுங்க. நாங்க இந்தியா கூட்டணி வந்தோம்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல போன தடவை, நாங்க வந்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா கல்வியை வந்து மாநில பட்டியல் மாற்றுவோம்னு ராகுல் காந்தி சொன்னார்ல. உங்க பாட்டி தானப்பா மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது. சரி, அந்த மாதிரி மாநில சுயாட்சிங்கிறத உங்க இந்தியா கூட்டணியோட பாலிசி நோட்ல ஒன்று ஆக்குங்க. இதை வந்து நீங்க புது கமிட்டி போடணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால் கமிட்டி இருக்கு, உங்க அப்பா போட்ட ராஜமன்னார் கமிட்டி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட பல கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதை எடுத்து ஆட் பண்ணுங்க. இல்ல இதுக்கு நாங்களே எல்லாருமே ஆதரவு தெரிவிப்போமே, பரவாயில்ல, மாநிலங்களோட தன்னாட்சி குறித்து பேசுறாங்க, பிரயோஜனமா வேலையை பாக்குறாங்க, மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. இல்ல, இது வந்து ஆட்சிக்கு வந்த அடுத்த ஓராவது மாதத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக இப்படி ஒரு முயற்சி எடுத்தா 4 வருஷம் அவங்களுக்கு தொடர்ச்சியா இதை ஃபாலோ பண்றதுக்கு நேரம் இருந்திருக்கும், பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு நேரம் இருந்திருக்கும், அழுத்தம் கொடுத்ததுக்கு நேரம் இருந்திருக்கும். இதற்கு இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அப்ப இதை ஒரு கேம்பெயினா பண்றதுக்கு எல்லா நேரமும் இருந்திருக்கும். அந்த நேரத்தை எல்லாம் விட்டு கடைசி ஓராண்டுக்கு முன்பு கொடுக்கறது தான் வெத்து அறிவிப்புன்றத. கரெக்ட் தான். இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு நாங்க என்ன பண்ணோம், மணல் குவாரியில கமிஷனை சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியாச்சு, கல் குவாரியில கமிஷனை சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியாச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக போடுற லே அவுட்டுக்கு கமிஷனை சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியாச்சு, யூனிவர்சிட்டிஸில் வர்ற கமிஷன்ஸு காசு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியாச்சு, டாஸ்மார்க்கில் வர்ற எல்லா காசையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியாச்சு. இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் சென்ட்ரலைஸ்ட் ஆக்குறதுக்கு இந்த 4 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அப்போ அந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் சொல்லணும்ல. இப்போ இந்த 4 வருஷம் எங்களுக்கு வந்த வேலை ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கான இதை ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால சரி என்னடா பண்ணலாம், இவங்க வேற சீமான் மணியரசன் போன்றவங்கலாம் வந்து மாநிலம் தமிழர் உரிமைன்னு பேசுறாங்க. போன பட்ஜெட்ல ஏற்கனவே பேசுனது மாதிரி கடல் ஆய்வு, தமிழர் கல்வெட்டு ஆய்வு, தொல்லியல் ஆய்வு, ஒரு இந்த கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட் நினைக்கிறேன் பிடிஆர் வாசிச்சாரு, தேனாம்பேட்டிலேருந்து சைதாப்பேட்டை வரை மேம்பாலம் அமைக்கப்படும் சொன்னாங்க. டெய்லி போய் தேடிட்டே மேம்பாலத்தை எங்கடா நீங்க கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஆர்டிஐ போடுங்க. ஆல்ரெடி அந்த பாலத்துக்கு எல்லாமே சேங்ஷன் ஆகி கமிஷன் வரைக்கும் எல்லாம் போயிருக்கும், எல்லாம் காசு எடுத்திருப்பாங்க. அதனால இவங்க வந்து அறிவிப்புகள்ல ஆனந்தமாயிடுறாங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, செயல்படுதா அப்படின்றது சார் அந்த ரைட் இல்லை சார் அந்த ரைட் வந்து ஸ்டேட்டுக்கு இல்லை. நீங்க இந்தியாவில் தேவை வந்து அண்ணன் சொல்றது மாதிரி பார்ட்டி சேஞ்ச் கிடையாது, ஒரு சேஞ்ச் வரணும், பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கணும், மாற்றம் நடக்கணும், அரசியல் மாற்றமே நடக்கணும். நீங்க வந்து இந்த எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இந்த அரசாங்கத்தோ லிமிட்டட் பவர்ஸ் தான். நீங்க கணக்கு வழக்கு தாக்கல் பண்ற ஒரு பாடி தான் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான கம்ப்ளீட் ரைட்டே கிடையாது. இன்டைரக்டா கொஞ்சம் இருந்துச்சு. அதை நீங்க சொன்ன மாதிரி அந்த 104 அமெண்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 105 அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் வந்திருக்காங்க. அந்த திருத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான திருத்தங்கள் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு எதிரானதாகவும் இல்லை அதில் வந்து குறைந்தபட்சம் கூட மாநில அரசாங்களோட உரிமையை மீட்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டாகவும் வரல.
இதை வந்து இந்த கட்சியெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்றாங்க. ஆமா, இவங்கெல்லாம் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் தானே பண்றாங்க. அதுதான் இது அவங்களால இப்போ இதை கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளைவு என்னவா இருக்கும்? இவங்களோட நோக்கம் அது கிடையாது. முதல்ல இவர்களுடைய நோக்கம் அது கிடையாது சார். இவங்க நோக்கம் என்னன்னா, அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும், டார்கெட் என்ன, 2000 கோடி. சார் நீங்க ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, அரசு அலுவலகங்கள்ல இல்லை வந்து ஒரு மினிஸ்டர் போடுறாங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபா நமக்கு கொடுத்துறணும், கொடுத்தா மந்திரின்னு சொல்றாங்களா இல்லையா? இன்டைரக்டா எல்லாருக்குமே தெரியும் சார். அதுலயும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது, கலெக்டர் ரிவ்யூ மீட்டிங்ல அந்த கன்சர்ன் எஸ்பிஸ் எல்லாம் இருப்பாங்களா மீட்டிங்ல, நீ ஏன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போடுறீங்க, அதனாலதான் அவங்க குடிக்கிறது கம்மியாகுது, இது குடிக்கிறது கம்மியாகிறதுனால சேல்ஸ் கம்மியாகுது, நீ ட்ரங்க் அண்ட் டிரைவ் போடாத திட்டுறாங்களா? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? இவர்களுடைய நோக்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? வரியா வாங்குறது, வாங்கிட்டு பிரைவேட் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது. இப்ப நீங்க எல்லாமே பிரைவேட் கிட்ட போயிடுச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ண போறீங்க? சரி, ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் என்ன? கணக்கு வழக்கு பார்த்து வரி வசூலிச்சு கொடுக்கறது. அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்து கையில் இருக்கிற, இப்போ நீங்கள் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை. ஒருத்தர் சொன்ன மாதிரி பாலிசி மும்மொழி கொள்கைன்றீங்க, வருஷத்துக்கு 2000 கோடி 3000 கோடி எஜுகேஷனுக்குன்னு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒதுக்குறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் எத்தனை ஆயிருக்கு? மோர் தென் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். சாதாரண கிராமத்தோட சேர்ந்து படிக்கிறான் அவன். அப்ப நீங்க உங்களால பள்ளிக்கூடத்தை கூட காப்பாற்ற முடியல, கல்லூரிகளை காப்பாற்ற முடியல, மெடிக்கல் காலேஜஸை காப்பாற்ற முடியல, மருத்துவம், சித்த மருத்துவம் பியூர்லி தமிழா இல்லையா? ஒரு இது வேணாம், அதோட வடிவமே தமிழ்ல தானே இருக்கு. அது தமிழ் மருத்துவம் தானே. அதோட இதுவே என்னது உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷனே இது, அதோட விளக்கங்கள் எல்லாமே எதுல இருக்கும்? தமிழ்ல தானே இருக்கும். அதை கூட நீங்க வந்து இப்ப மத்திய அரசாங்கம் தானே அது சம்பந்தமா முடிவு பண்றான், அதை கூட நீங்க காப்பாற்றி வைக்கலையே. அப்போ உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க மியர்லி நீங்க உட்காந்து கமிஷன் வாங்கிக்கலாம். ஒரு எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பரேஷன் இருக்குதோ, ஒரு கார்பரேஷன் மேயரோ அவங்கெல்லாம் என்ன பண்ற கலெக்ஷன் பண்ணி தன்னோட கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி வேலையில கொடுக்குறாங்களோ, அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க கலெக்ஷன் எவ்வளவு வருது என்னன்றதை கணக்கு வழக்கு பார்த்து இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய ரோல். இதை நீங்க மாத்தணும்னா சும்மா இந்த மாதிரி வெற்று தீர்மானங்கள், வெற்று வார்த்தைகள் இல்லாம உண்மையிலேயே பிரயோஜனமா நீங்க வந்து மக்களுக்காக வேலை செய்யணும். மக்களுக்காக கொள்கைகளை எப்படி மக்கள் இயக்கமா மாற்றுதுன்ற வேலையில நீங்க செய்யணும். தொடர்ந்து விவாதிப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.